ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீபாகா பேங்கல்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரேசிங்லேருந்து ஒரு சென்டர் கிளிப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோனில் நான் பின்என்ட்ரன்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் தான் வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டே வந்து அது என்ன ஃப்ளவர்னு டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு இருந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே சர்ச் பட்டன் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல சர்ச் இருக்கும் சர்ச் பட்டன் எடுத்துக்கோங்க. அது கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அவுட்லைன் வேணுமோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஃப்ளவர் இது கிளிக் பண்ணுறங்காட்டிக்கு ஃப்ளவர் அவுட்லைன்னு சும்மா கொடுக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணாலே அது வந்து காட்டும். அதில் வந்து ஃப்ளவர் அவுட்லைன் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸோட ஷேப் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். அதில் வந்து உங்களுக்கு எந்த ஃப்ளவர் தேவையோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லோட்டஸ் டச் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த லோட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நிறையா அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இமேஜஸ் வரும். உங்களுக்கு அதில் எது வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃப்ளவர்ஸ் அவுட்லைன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரா பண்ணிக்கிற மாதிரி நிறையாவே கிடைக்கும். அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று டச் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி அடுத்தடுத்த அவுட்புட்ஸ் வந்து காட்டும். அதில் நம்மளுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் சும்மா வந்து ஒரு இது மட்டும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். நான் வந்து வேறு இமேஜ் தான் எடுத்து வச்சுருக்கேன். அது எனக்கு மறுபடியும் சர்ச் பண்ணல டக்குன்னு கிடைக்கல. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ இந்த இமேஜ் எடுத்திருக்கேன்னு வைங்க. இதில் இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணினீங்கன்னா டவுன்லோட் இமேஜ்னு காட்டும். அதை டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேலரியில் வந்து அந்த இமேஜ் வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறத நான் இப்போ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பேப்பர் காப்பின்னு ஒரு ஆப் இருக்குது. அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா பர்மிஷன்ஸ் அலோவ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேலரி இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே காட்டும். அது நம்மளுக்கு என்ன பிக்சர்ஸ் வந்து எடுக்கிறோமோ அதை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி ஜூம் அது மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மேலே வந்து உங்களுக்கு ஒரு லாக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா அது லாக் ஆயிரும். நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து அது ஷேக் ஆகாது, இதாகாது, நம்மளுக்கு ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ அது மேலே வந்து இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு நீங்கள் வந்து ட்ரேசிங் பேப்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு. ஏன்னா இது வந்து அப்படியே நிற்கும். உங்களுக்கு வந்து ஷேப் மாறாது, சைஸ் மாறாது. உங்களுக்கு வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்து ஆப் நேம் வந்து பேப்பர் காப்பின்னு இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் வேணுங்கிற உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அது மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நிறைய இமேஜஸ் வந்து நான் மேக்ஸிமம் பின்இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மாதிரி அவுட்லைன் எடுத்து அதில் நான் வந்து டிசைன் பண்ணிக்குவேன். இப்போ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகிக்கும். கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ரொட்டேட் பண்ணுறது. இது வந்து உங்களுக்கு ஃப்ளவர்னுங்காட்டிக்கு அது எப்படி ரொட்டேட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எப்படி வேணுனாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் OHP ஷீட் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பெட்டல்ஸ்க்கு வந்து க்ளூ போட்டிருக்கிறேன். இதுக்கு வந்து அவுட்லைனாக நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் கொடுக்குறேன். ஸ்டோன் செயினை இது பேர்ல் வித் கோல்டு ஸ்டோன் செயின். இதை வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்து கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ இந்த மாதிரி கர்வாக முடிச்சு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். அதுக்காக இப்போ அடுத்தது இதே மாதிரி தான் அடுத்த லைனும் இதே மாதிரி நான் ஃபுல்லாக வந்து இதோட அவுட்லைன் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோன் வித் பேர்ல் செயின் வச்சு நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு க்ரீனிஷ் ஒரு டபுள் ஷேட் அந்த மாதிரி வர மாதிரி. அதை வந்து இந்த மேலே எல்லாமே இந்த கர்வ் வருது இல்லையா, அந்த இடத்துல எல்லாமே க்ளூ போட்டு எல்லா பெட்டல்ஸ்க்குமே நான் வந்து அது இந்த மாதிரி மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளூ போட்டுட்டு இதுக்கு வந்து நான் சீக்வன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்மால் சைஸ் சீக்வன்ஸு க்ரீன் கலரில். அதை வந்து ஃபஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். B7000 க்ளூ போடையில் இது எல்லா பெட்டலுக்குமே ஒட்டுக்கா போட்டுறாதீங்க. அது ரொம்ப லிக்விடாக இருக்குதுன்னு ஒரு பெட்டலுக்காக போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி சீக்வன்சஸ் எல்லாம் நம்ம வச்சு பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரம் ட்ரை ஆக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபேனுக்கு கீழே அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் ட்ரை ஆயிரும். அதனால வந்து அதிக ஸ்பேஸ் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ போட்டு பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்று மேலே ஒன்று வந்த மாதிரி நான் சீக்வன்ஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஒரு க்ரீன் ஒரு கோல்டு அது மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு க்ரீன் ஒரு கோல்டு அடுத்த க்ரீனுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் கட் பீட் கொடுத்துட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டுக்கு சென்டரில் கோல்டு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் கொடுக்குறேன். கோல்டு கலர் சீக்வன்ஸ் வந்து இதுக்கு ஃபுல்லாக க்ளூ போட்டுட்டு கோல்டு கலர் சீக்வன்ஸ் எடுத்து இது மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன். நல்லா அந்த ஸ்டோனை ஒட்டுன மாதிரியே கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கேப் தெரியாமல் அடுத்த லைன் பார்க்கும்போது இது மேலே படிஞ்ச மாதிரி வரணும். அதாவது மொத்தமாக கீழே போயிடக்கூடாது. பாதி வந்து இதுக்கு முன்னாடி வச்ச சீக்வன்ஸ் லைன் மேலே இன்னொரு சீக்வன்ஸ் வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து லுக் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரீன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கோம், கோல்டு சீக்வன்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் க்ரீன் கட் பீட் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி
அடுத்து இருக்கிறதுக்கு நம்ம கோல்டு தான் கொடுக்குறோம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் பீட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இதே மாதிரி மாறி மாறி கொடுக்க போகிறோம். அடுத்து அதாவது வந்து ஆப்போசிட் ஒரே மாதிரி வர மாதிரி. இப்போ இந்த இடத்துல க்ரீன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்குன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் க்ரீன் சீக்வன்ஸ் வரும். இப்போ இங்கே கோல்டு கட் பீட் கொடுக்குறேன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் கோல்டு கட் பீடு. அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே நேர் பார்த்திங்கன்னா அதே டிசைன் இருக்கிற மாதிரி. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கோரா ஜர்தோசி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே ஜர்தோசியில் அவுட்லைன் கொடுக்கும்போது ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அது பெண்ட் பண்ணி கொடுக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணினீங்கனால என்ன ஆகும்னா அது ரொம்ப விரிஞ்சுக்கும். ஸோ அது மாதிரி வரக்கூடாது, லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பெட்டலுக்குமே வந்து நான் அவுட்லைனாக வந்து கொடுத்துட்றேன். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து க்ளூ இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி அவுட்லைனுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒட்டுக்கா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் அந்த டைமை பொறுத்து நீங்கள் க்ளூ வந்து அளவாக பார்த்துக்கோங்க. இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக க்ளூ போட்டுட்டு அதே கிளிப் ஸ்டோனை வந்து சென்டரில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது எந்த சைடு மேலே கீழே அந்த சென்டர் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐபின் வந்து ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து எல்லாமே இந்த ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஒரு 5 ஐபின் எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதே ஷேப்புக்கு வேக் ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கடுத்து இந்த இதில் வந்து ஐபின் வந்து ஒரு 5 ஐபின் வர மாதிரி உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கோ அந்த ஹேங்கிங்ஸ் ஒர்க்கு அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 3 வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வர மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் கேப்பில் ஸ்பேஸில் வரணும். அது மாதிரி பார்த்து அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓஹெச்பி ஷீட்டு வேக் ஷீட்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். அதனால ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வேக் ஷீட் எடுத்து அது ஷேப் கரெக்டாக மாறாமல் எப்படி கட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐபின் எடுத்திருக்கேன். ஐபினை லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 3 லாரியல்ஸ் வந்து போட்டு மறுபடியும் லாக் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரவுண்ட் கலரு க்ரீன் பீட் வந்து எடுத்திருக்கேன் 4 mm. அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு சுகர் பீட் கொடுக்குறேன். சுகர் பீட் கொடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணுறதுக்கு விட்டுட்டு மீதியை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நோஸ் பில்லர் வச்சு பெண்ட் பண்ணி டைட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம விட வேண்டியதில்லை. ஏன்னா வந்து மேலே நம்ம ஃப்ளவரில் வச்சதே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம். அதனால் இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை வந்து அப்படி இது பண்ணிக்கலாம். லாரியால்ஸ் ஓப்பன் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா 4 mm பீட் போட்டுட்டு ஒரு சுகர் பீட் போட்டு இதை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு மீதி வந்து அப்படியே நம்ம டைட்டாக பெண்ட் பண்ணி டைட் பண்ணிடுறோம். இதே மாதிரி 5 பீசஸ் வந்து செஞ்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 5 பீசஸ் பண்ணியாச்சு. இதுவும் ட்ரை ஆகிடுச்சு. இது அப்படியே போட்டு ஒன்றுக்கும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா ஐப்பின்னு, அந்த ஓப்பனில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு ஹேங்கிங்ஸை போட்டு பெண்ட் பண்ணிடுங்க, டைட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து கீழே விழுகாது, உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக இருந்துக்கும். இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வைக்கும்போது லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஹெவி ஹேங்கிங்ஸ் மாதிரி வைக்கணுங்கிறது கிடையாது, இந்த மாதிரி வைக்கலாம், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எதுவும் கலந்து வராது. இதை பார்த்திங்கன்னா இதோட அவுட்புட். இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டர் கிளிப் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் இது வந்து 5 mm சென்டர் கிளிப் வந்து எடுத்திருக்கேன். இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அது எந்த இடத்துல அது கரெக்டாக வருதோ அந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணி கிளிப்பு போட்டு ட்ரை ஆக விட்டுருங்க. இதோட ஃபுல் அவுட்புட் வந்து நான் இப்போ காட்டுறேன். இதுக்கு வந்து நீங்கள் யூபின் கூட யூஸ் பண்ணுறனால யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.